குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் திமுக தரப்பிலிருந்து பேரம் பேசிய சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். யூடியூபர் திருநாவுக்கரசு, திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் உட்பட 9 பேரை கைது செய்தனர். விசாரணையில் குதிரை பேரத்தின் சூத்திரதாரியாக செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோர் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். முதல்வர் விஜய் தலைமையிலான தவிக ஆட்சியை கவிழ்க்க மொத்தம் 180 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்ட அதிர்ச்சி தகவலும் வெளியானது. இதற்கிடையே செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தலைமறைவானார்கள். அவர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. 2 பேரும் வெளிநாடு தப்பி செல்லக்கூடும் என்ற சந்தேகம் வந்ததால் அனைத்து விமான நிலையங்களுக்கும் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கி கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். இன்னொரு பக்கம் கரூர் அருகே ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனை செய்தனர். பெற்றோர் வேலுசாமி, பழனியம்மாளிடம் செந்தில் பாலாஜி, அசோக்குமார் வழக்கு தொடர்பான விவரங்களை தெரிவித்தனர். ஜூலை 6 காலை 10:30 மணிக்கு திருவல்லிக்கேணி போலீசில் ஆஜராக சம்மன் வழங்கினர். இதை ஏற்று எப்படியும் செந்தில் பாலாஜி ஆஜராவார் என்று போலீசார் எதிர்பார்த்தனர். ஆனால் நேற்று அண்ணன் தம்பி 2 பேருமே டிமிக்கி கொடுத்து விட்டனர். இதனால் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பிடியை போலீசார் இருக்க முடிவு செய்துவிட்டனர். அடுத்த கட்டமாக 2 பேருக்கும் இன்னும் 2 முறை சம்மன் அனுப்பப்படும். அப்படியும் அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் கோர்ட்டில் கைது வாரண்ட் வாங்கி தேடுதல் வேட்டையை போலீசார் மேலும் தீவிரப்படுத்துவார்கள். இதற்கிடையே மதுரையில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசின் டிரைவர் கிருஷ்ணாவிடம் போலீசார் 37 லட்சம் ரூபாய் கைப்பற்றியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது என்பது குறித்தும் விசாரணை நடக்கிறது. கைதான 9 பேரில் முக்கிய நபர்கள் 6 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக 5 நாள் கஸ்டடி கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் குதிரை பேரம் சம்பவத்தில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.